நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், கம்மியான ப்ரீமியமில் அதிகமான கவரேஜ் கொடுத்து நம்ம இல்லாத சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது டேர்ம் இன்சூரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய பேர் எடுக்க தயங்குறாங்க அப்படின்னா, நம்ம பாலிசி முடிகிற வரைக்கும் உயிரோடு இருந்துட்டா அந்த ப்ரீமியம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. நம்ம இருந்துட்டா அந்த ப்ரீமியம் வேஸ்ட்டாக போகுமே அப்படின்னு சொல்லி சிந்திக்க தெரிஞ்ச நமக்கு, நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி ஏன் சிந்திக்க தெரியல? நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு குடும்பத்தில் வந்து கணவனும் மனைவியும் ராப்பகலாக உழைச்சுமே பல குடும்பத்தில் வந்து பணப்பற்றாக்குறை இருக்குது. சரியாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலை, பணம் பத்தலைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வேறு கடன் வாங்கி குடும்பத்தை சமாளிச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உழைக்கக்கூடிய ஒருத்தர் உயிரோடையே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? ஸோ அதை நம்ம கண்டிப்பாக சிந்திச்சாகணும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸு வந்து வெறும் ப்ரீமியம் விஷயமாக சிந்திக்காமல் உங்களுடைய எதிர்காலம் விஷயமாக சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பீங்க. நம்ம குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும், எந்த கவலையும் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.